ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். யமுனாவை நினச்சி காவேரி ரொம்பவே வருத்தப்பட்டுருப்பாங்க. விஜய் அவங்களுக்காக ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிகிட்டு போயும் அவங்க 2 பேருமே சரியாக மாட்டாங்க. காவேரி கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், காவேரிக்காக வந்துட்டு நம்ம எல்லாமே பண்ணணும், அவள் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிகிட்டு போவார். பட் அங்கே போயும் பார்த்தீங்கன்னா யமுனாவை நினச்சி காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை பார்த்துட்டு விஜய் காவேரி கிட்ட போய் தனியாக பேசுவார். காவேரி, நீ ஃபீல் பண்ணுறதுனாலையோ இல்லை கஷ்டப்படுத்துறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் கிடையாது, இதுக்கான ஒரே வழி நான் சொல்கிறேன் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே காவேரி டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் பண்ணதே போதும், நம்மளோட கான்ட்ராக்ட் தான் இன்னும் 2 மாதத்தில் முடிய போதில்லை, நீங்கள் ஏன் ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பின்னாடி நீங்கள் என்னென்னலாம் நடக்குதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், மனசுக்குள்ளே அப்படின்னு நினச்சிட்டு கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னே என்னை அனுப்பி விடுறதுல தானே நீங்கள் குறிக்கோளாக இருக்கீங்க, அப்புறம் ஏன் ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு விஜய் சொல்லுவார், தயவு செய்து கான்ட்ராக்டை பற்றி இனிமேல் பேசாத, நான் உனக்காகவும் யமுனாக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கேன், யமுனா சரியாகிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுவும் போக நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நான் இப்போ என்ன தான் பண்ணணும், உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு காவேரி ரொம்ப டென்ஷனாக கத்துவாங்க. அதுக்கு விஜய் உடனே சொல்லுவார், நிவின் பிரச்சனையும் சரியாகணும், அதே சமயத்தில் நம்ம பிரச்சனையும் சரியாகணும்னா நான் சொல்கிற ஒரே வழி தான் இருக்குது, அதை நீ கேட்டேன்னா நிவினையும் யமுனாவையும் சேர்த்து வச்சிடலாம், அண்ட் நம்மளோட பிரச்சனையும் சரியாயிடும், கேப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு உடனே காவேரி, அப்படி என்ன விஷயம், அதை நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் என் தங்கச்சிக்காக, அதில் பண்ணுறதுல என்ன தயக்கம் இருக்குது எனக்கு, என் தங்கச்சி சரியாயிடுவான், என் ஃபேமிலி சந்தோஷமாக இருப்பாங்கன்னா அவங்களுக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்குவாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன், நேற்று உங்கள் பாட்டி என்ன சொன்னாங்க, அதுவும் போக எங்கள் தாத்தாவும் என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்க, நம்ம 2 பேரும் நல்ல புருஷன் பொண்டாட்டியாக எல்லாரும் மாதிரியும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அடுத்து நம்ம நிஜ புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிக்கணுங்கிறது தானே எல்லாரோட விருப்பமே, என் தாத்தாவும் பாட்டியும் அதை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கும் வயசாயிருச்சு, அவங்களும் நம்மளுக்கு பேரம் பேத்தியெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும்னு தானே நினைக்கிறாங்க, நேற்று உங்கள் பாட்டி கூட சொன்னாங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார். என்ன இது, எதுக்கு இதெல்லாம் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாமல் எதை பேச நீங்கள் என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், இப்போ என் தங்கச்சி சரியாகணுங்கிறது தானே எனக்கு விஷயமே அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் உடனே சொல்லுவார், நான் சொல்கிறத கேளு, நல்ல கவனமாக கேட்டுக்கோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஆனால் தெரியல, பட் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு காவேரி, நான் உன்னை மனசார ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னை விட்டுட்டு நீ போனேன்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்படிங்கும்போது காவேரிக்கு உள்ளெல்லாம் பட்டர்ஃப்ளை பறந்த மாதிரி இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பட் அந்த சந்தோஷம் உண்மையாக பொய்யாங்கிறது தெரியாமல் ரொம்பவே வருத்தமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளவும் சொல்கிறாரு, அப்புறம் ஏன் நிவின் கிட்ட கான்ட்ராக்ட் விஷயத்தெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு, என்னை பிடிச்சிருக்கா, இதெல்லாம் என்னால் நம்ப முடியல, ஏன் என்னை பிடிச்சிருக்குன்னு திடீர்னு சொல்கிறீங்க, நீங்கள் பிடிக்கிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி காவேரி ரொம்ப சங்கட்டமாக பேசுவாங்க. அதுக்கு விஜய் சொல்லுவாங்க, நம்ம ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பித்தா மட்டும்தான் நிவின் கிட்ட இருந்து நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். என்றைக்கு நம்ம ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிக்கிறோமோ அவர்கிட்ட தாராளமாக சொல்லலாம். இப்போ கூட என்னால் கான்ட்ராக்டை எக்ஸ்பைரி ஆக்க முடியாது, கான்ட்ராக்டை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கூட சண்டை போட்டு கூட முன்னே என் கூட வச்சுக்க முடியும். ஆனால் நான் அப்படி பண்ணனா கண்டிப்பாக நிவின் யமுனாவை ஏற்றுக்கவே மாட்டார். அதனால் நிவின் யமுனாவையும் ஏற்றுக்கணும், நீயும் நானும் நார்மலாக லீட் பண்ணணும்னா, லைஃப்பை லீட் பண்ணணும்னா நம்ம 2 பேரும் ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழணும், இதில் உனக்கு சம்மந்தமாக என்னை பிடிச்சிருக்கா காவேரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸாக பேசுவார். என்ன விஜய் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறது ஏதாவது ப்ராக்டிக்கலாக இருக்கா, வெண்ணிலாகன்றது கேரக்டரையும் நீங்கள் மறந்துட்டீங்களா, வெண்ணிலா வந்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்தது, வெண்ணிலா முன்னாடி நான்லாம் உங்களுக்கு ஒரு இதே கிடையாதுல்ல, சப்போஸ் வெண்ணிலா உங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அவங்க கூட சேர சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, கண்டிப்பாக இப்போ நான் இருக்க ஸ்டேஜுக்கு நான் வெண்ணிலாவே கம்ப்ளீட்டாக என் லைஃப்லேருந்து மறந்துட்டேன், என்றைக்கு நான் அவங்க கூட நான் வாழ ஆரம்பிச்சினோம், ஒரே ரூமில் ஒரே வீட்டுக்குள்ளே அவங்க கூட ஒரு புருஷனாக இருக்க ஆரம்பிச்சினோம், அன்னையிலேருந்து என் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வெண்ணிலாவா நீயான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு நீ தான் முக்கியம் காவேரி, வெண்ணிலாவே என் கண்ணு முன்னாடி நின்னாலும் நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன், நீ தான் எனக்கு வேணும், உன்னை நான் என்னோட கம்ப்ளீட்டாக என்னோடய ஒய்ஃபாகவே அக்செப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டேன், பட் இதை சொல்லணுன்னு தான் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணுவேன், ஒவ்வொரு டைமும் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தான் நினைப்பேன், பட் நம்மளை சுற்றி இருக்க சுச்சுவேஷனும் நம்மளை சுற்றி இருக்க ஆளுங்களும் அதை தடுக்கிற மாதிரியே இருக்குது, இப்போ எல்லாமே கைமீறி போயிடுச்சு, நீ என் கூட சந்தோஷமாக இருந்தால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம வாழ ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்லேருந்து சால்வ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இதெல்லாம் சொல்லிவிட்டு விஜய் போய் காவேரியை டைட்டாக ஹக் பண்ணிடுவார். ப்ளீஸ் காவேரி அக்செப்ட் பண்ணிக்கோ, ஐ லவ் யூ காவேரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். உடனே காவேரியும் ரொம்ப உருகிடுவாங்க.
இவரே வந்துட்டு இவ்வளோ மனசு விட்டு இவ்வளோ இதாக வந்துட்டு நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, நம்மளை வேணும்னு கேட்கும்போது நம்மளுக்கு இதுக்கு மேலே என்ன கவலை, இதுக்காக தானே நம்மளும் வெயிட் பண்ணோம். நிவினுக்கு வந்து இதை பற்றி புரியவே மாட்டேங்குது. எனக்கு எப்போ விஜய் கூட கல்யாணம் ஆச்சோ அன்றைக்கே வந்துட்டு நானுமே இவரோட ஒய்ஃபாக வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிவினுக்கு வந்துட்டு இதை புரிய வைக்கணும்னா கண்டிப்பாக இவர் சொல்கிறத தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அக்செப்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கான்ட்ராக்ட் முடியறதுக்கு இன்னும் 2 months தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணோம்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நிவினுக்கு இது புரிய வரும். நம்ம வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, வெளி உலகத்துக்கும் தெரிஞ்சதுன்னா வந்துட்டு யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரூம் சீன் காட்டுவாங்க. இது எல்லாமே பெட்ரூமில் தான் நடக்கும். இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாகவுமே காவேரியும் விஜயும் வந்துட்டு பெட்ரூமில் இருக்கிற மாதிரி சீன் காமிச்சிட்டு கடைசியில் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அவங்க கண்மொழிச்சு பார்த்தாங்கன்னா காவேரி வந்துட்டு தூக்கத்தில் இதெல்லாமே நினச்சி பார்த்துருப்பாங்க. இது எல்லாமே கனவாக தான் இருக்கும். இதெல்லாம் கனவா, விஜய் போய் நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாருன்னு ரொம்ப கேவலமாக நினச்சிட்டுமே, இதெல்லாம் கனவா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணணும்னா நிவினை வந்துட்டு மீட் பண்ணி யமுனா கூட சேர்த்து வச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க ரொம்ப சோகமாக தூங்கிடுவாங்க. விஜய் ஒரு பக்கம் பார்த்தா அவர் பாட்டுக்கு நல்லா புரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராகினி வந்து வெண்ணிலாவை ரொம்ப மும்பரமாக தேடிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அஜய்க்கு கரெக்டாக கால் வரும். அதாவது வெண்ணிலா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு, இப்போ வேகமாக போனோம்னா கண்டிப்பாக வெண்ணிலாவை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அஜயும் சொல்லுவார். ஸோ ராகினி அடுத்தது பிளான் பண்ணுவாங்க, எப்படியாவது இந்த வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி விஜய் கூட சேர்த்து வச்சிட்டோம்னா நம்ம ரூட் கிளியர் ஆயிரும். காவேரி அந்த வீட்டை விட்டு அடித்து துரத்திடலாம். அடுத்த சொத்துலேருந்து அந்த வீட்டில் ராணி மாதிரி நம்ம வாழலாம். காவேரியும் அவங்க குடும்பத்தையும் பழி வாங்கறதுக்கு இதுதான் சரியான பதிலடியாக இருக்கும். அதே மாதிரி விஜய் எவ்வளோ பில்டப் பண்ணான், எவ்வளோலாம் என்னை கஷ்டப்படுத்தினான், அவனுக்கு இதுதான் ராகினி சரியான பதிலடி அப்படிங்கிற மாதிரி அஜயும் ஏற்றி விடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகினி கால் பண்ணி நடந்த உண்மை எல்லாமே வந்துட்டு பசுபதிக்கிட்டையும் சொல்லுவாங்க. அதாவது வெண்ணிலா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா, நாங்கள் இப்போ உடனே கிளம்பிட்டுருக்கோம். வெண்ணிலா எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு காவேரி அந்த வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டோம்னா நான் சந்தோஷமாக நிம்மதியாக அந்த வீட்டில் வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு காலையில் விடிஞ்சிரும். நிவினை வந்துட்டு காவேரி வந்து கோவிலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 hour தான் இருக்கும். நிவின் வந்துட்டு கொடைக்கானலில் காவேரி அவங்க 2 பேரும் இருந்ததெல்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. இவன் நம்ம அவளோட எமோஷனுக்காக அவளோட ஃபேமிலிக்காக வந்துட்டு நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டால, நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது. நம்ம சூசைட் பண்ணிக்கிட்டனாலும் பண்ணிக்கலாமே தவிர வந்துட்டு இந்த மாதிரி யமுனாவை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவள் முன்னாடியே வந்துட்டு காலம் முழுக்க வந்து வாழ்கிறதுக்கு பேசாமல் வந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிவினும் யோசிச்சுட்ருப்பாரு. காவேரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவளுக்காகவும் அவள் தங்கச்சிக்காகவும் என்ன வந்துட்டு யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி த்ரெட்டன் பண்ணிட்டுருக்காள். இதில் கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? என்னோட எமோஷனை வந்துட்டு கொஞ்சமாவது அவன் நினச்சி பார்த்தாலாம். அசால்ட்டாக வந்துட்டு கோயிலுக்கு வாங்க, யமுனா கழுத்தில் தாலி கட்டுங்கன்னு சொல்கிறக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்குது? அவளை நான் மனசார லவ் பண்ண, உயிருக்கு உயிராக லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் விஜய்க்கும் அவளுக்கும் ஊர் மத்தியில் கல்யாணம் ஆனதும் தெரிஞ்சும் வந்துட்டு கான்ட்ராக்டுன்னு தெரிஞ்சும் வந்துட்டு நான் வந்துட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் அவள் என்னோட காதலையும் என்னோட எமோஷனையும் புரிஞ்சுக்காமல் இந்த அளவுக்கு சொல்கிறான்னா கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். நம்ம யமுனாவை எக்காரணத்தை கொண்டு அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷனாக வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாரு. இதுக்காக வந்துட்டு யாரை நம்ம ஹர்ட் பண்ணாலும் சரி, யாரை கஷ்டப்படுத்தினாலும் சரி, நம்ம முடிவில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். இந்த விஷயத்தை வந்துட்டு காவேரியோட அம்மா கிட்டேயும் குமரன் அண்ணா கிட்டேயும் கங்கா கிட்டேயும் சொல்லி இதுக்கான முடிவு எடுக்கலாம். முடிஞ்சால் வந்துட்டு இதை விஜய் வீட்லேயும் சொல்லிடணும். விஜய் தாத்தா பாட்டிக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லி கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் நடந்திருக்கு, என்னையும் காவேரியும் சேர்த்தி வைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்டேயும் ஒரு நியாயம் கேட்போம். நம்ம காவேரிக்காக தானே இத்தனை தியாகத்தையும் பண்ணியிருக்கோம், அவள் ஏன் வந்துட்டு என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறான்? ஒருவேளை வந்துட்டு காவேரிக்கு வந்து விஜய் நிஜமாகவே பிடிச்சிருச்சா? அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியலையே. காவேரி வந்துட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக என்னை பிடிக்கலன்னு சொல்கிறான். அதே மாதிரி விஜயும் வந்துட்டு இப்படி தடுமாறி பேசுகிறத பார்த்தா 2 பேரும் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் என்ன முட்டாளா? அவங்க சொல்லி தானே நான் வெயிட் பண்ணேன். கான்ட்ராக்ட் முடிஞ்சது வந்துட்டு காவேரியை நம்ம ஏற்றுக்கலாம், நமக்கானவ தான் காவேரிங்கிறக்காக தானே நான் வெயிட் பண்ணேன். நான் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு வில்லனாக மாறினாலும் சரி, இவன் சொல்கிறத கேட்க மாட்டேன். அடுத்து வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிகிட்ருக்காரு.